வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெற்றி வெற்றி கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வெற்றி, எல்லோருக்கும் வெல்கம். சாம்பியன்ஸ் டிராஃபின்னு நினைச்சிங்க, அது மற்றவங்களுக்கு, பட் இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி. சியர்ஸ். எஸ் சியர்ஸ் சார். ஒரு சூப்பர்வான மேட்ச். இது வந்து என்னன்னா, எனக்கு வந்து நடுவுலலாம் என்னடா இது ஒரு ஒன் சைடட் மேட்சா போயிரும் போல இருக்கு எல்லா ஃபைனல்ஸ் மாதிரி வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது, அதெல்லாம் இல்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 3 விக்கெட்டை நம்மளுடைய இந்திய அணி வந்துட்டு வாரி கொடுத்து விட்டு, அப்புறம் திரும்ப இன்னொரு 2 விக்கெட்டையும் கொடுத்து மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த லாஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் டென்ஷனை பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி இந்தியா வந்து மறுபடியும் இது வந்து ஒரு 3வது முறை ஜெயிக்கிறாங்க. அதுவும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில பேக் டு பேக் 2 ஐசிசி டிராஃபியை படிச்சிருக்காங்க. T20 வேர்ல்டு கப் அண்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி. ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அவர் கேப்டன்சில பிடிச்சிருக்கு, ரொம்ப இம்ப்ரெசிவா தெரியுது? ஒரு விஷயம், தன்னுடைய ரோல் வந்து அடிக்கிறது தான். நான் மெதுவா நீங்களும் ஆடுங்க, பட் இந்த ஓப்பனிங்ல நான் பொழந்து கட்டுவேன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கு. அது ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவர் பண்றது ரொம்ப பிரில்லியன்ட். பிளஸ் 40 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னரை வச்சு நம்ம போடணும். பட் இது வந்து எல்லார்கிட்டயுமே எக்கச்சக்க பணம் இருந்தா எப்படி செலவழிக்கிறதே தெரியாது. அருணாச்சலம் ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடும் கேரக்டர்ல. ஸோ 4 டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 40 ஓவர் சேஃப்னு நினைக்கலாம். ஆனா கரெக்டா யாருக்கு எந்த ஸ்பின்னை கொண்டுறணும், எந்த ஸ்பின்னரை கொண்டுறணும், எந்த எண்டில் கொண்டுறணும், எப்ப கொண்டு வரணும், இது இருக்குல்ல. இதோடைய பிரெயின் தான் பெஸ்ட் நினைக்கிறேன் நான். ரோஹித் ஹேண்டில் பண்ணதுலயே பெஸ்ட் ஆபரேட்டிங் தோஸ் 4 ஸ்டால்வர்ட்ஸ். அந்த 4 டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் ஆபரேட் பண்ண விதம், வருண் சக்கரவர்த்தி மேல ஃபுல்லா நம்பிக்கை வச்சது. வைட்டல் விக்கெட்ஸ் எல்லாம் அவர் தான் எடுத்தார். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்ல பார்க்கும்போது ரோஹித் சர்மா கிளியர்லி ஸ்கோர்ஸ். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, நீங்க என்ன வேணா என்ன திட்டுங்க, நான் திரும்பி பேசல, நானே சரியா ஆடல தெரிஞ்சா நான் கேப்டன்சில ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன், பட் ஐ வில் கெட் யூ த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது விளையாட்டு கிடையாது. வேர்ல்ட் கப்ல கண்டினியூஸா 10 வின் பண்ணிட்டு கடைசி ஒரு மேட்ச் வந்த இந்த தடவை அதையும் அலோவ் பண்ணலன்னா, நம்ம இன்னமும் ரோஹித் சர்மா நம்ம திட்டின்னு நம்மள மீதி பேர்லாம் நம்மள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், ரோஹித் சர்மா, KL ராகுல், எஸ்பெஷலி KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இவங்க எல்லாம் ஃபெயில் ஆனா நம்ம விட்டுறணும் பாஸ். அவங்கலாம் ரொம்ப இந்த வேற ஏதோ பிளானட்ல இருந்து வந்த கிரிக்கெட்டர்ஸ் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய கிஃப்ட் ஆகணும். எஸ் சார். ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து வியக்கிறோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்பின்னரை வந்துட்டு துபாய் கண்டிஷன்ல, ஓகே இந்தியாவில கூட யாரும் யூஸ் பண்ணது கிடையாது. அதுவும் ஐசிசி டோர்னமெண்ட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் ஸ்பின்னர்ஸையும் ஈக்குவலா வச்சிருப்போம். இல்ல அப்படின்னா ஒரு 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் இப்படிதான் போகும். அது 4 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர்ன்ற அந்த கான்பிடன்ஸே வந்து ஆக்சுவலா அது வந்து சீக்கிரத்துல எந்த ஒரு கேப்டனா இருந்தாலும் எவ்வளவு ஸ்பின் கண்டிஷன்ஸா இருந்தாலும் வராது. அந்த கான்பிடன்ஸ் அவருடைய டெசிஷன் மேல அவரே வச்சதை வந்து நம்ம உண்மையா பாராட்டியே ஆகணும் இல்லையா சார்? அது கரெக்ட் நீங்க சொல்றது. அது எப்போ, அது சாதாரணமான டிசிஷன் இல்ல. பும்ராவுடைய ஆப்சன்ஸ்ல, பும்ரா இல்லாதது 2 பவுலர் இல்லாத மாதிரி, அவருடைய ஆப்சன்ஸ்ல 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி. அவர் ஹர்திக்கும் வந்து அப்பப்போ போடுவார், அவ்வளவுதான், ரெகுலரா போடுறவர் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆப்சன்ஸ் இன்னொரு விக்கெட் டேக்கர், ஒரு ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி எவ்வளவு கொண்டு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட பும்ரா பண்றதை பண்ணினே இருக்காரு, பார்ட்னர்ஷிப்ஸ் பிரேக் பண்ணினே இருக்காரு. சோ இதெல்லாம் பினாமினல். இதை வந்து நம்ம பாராட்டுறதுக்கு எல்லையே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு காலர் தூக்கி விட்டுக்க வேண்டிய ஒரு விக்டரி. அதனால நம்ம ஒரு சின்னதா கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த ரோஹித் சர்மா திட்டத்தை விட்டுருங்க தயவுசெய்து. என்னென்னமோ பண்ணி காமிச்சிட்டார், இதுக்கு மேல திட்டிட்டு இருக்க முடியாது அவரு. சார், இந்தியன் டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட்ல முக்கியமா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா வந்து, அந்த பேட்ஸ்மேன் ஒவ்வொருத்தங்க அவங்களும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆடுறது. அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது எங்க அப்படின்னா வந்து KL ராகுல் அண்ட் அக்ஸரா இருக்கட்டும், அப்புறம் ஹார்திக் பாண்டியா அண்ட் KL ராகுல், இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதை தவிர்த்து அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்க ரோல் ஆடுறது ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இப்ப சுப்மன் கில் வந்து ஓகே ரோஹித் சர்மா அடிச்சு ஆடுறாரா, நான் பொறுமையா ஆடுறேன். ரோஹித் சர்மா வந்துட்டு இப்ப அவுட் ஆயிட்டாரா, அப்ப நான் வேற மாதிரி ஆடுறேன். விராட் கோலி இல்லையா, அப்ப நான் வேற மாதிரி ஆடுறேன் அப்படின்னு ஒவ்வொரு பிளேயரும் அந்த ரோலை வந்து அந்தந்த டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது ரொம்ப பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்கு சார். உங்களுக்கு சொல்ல, முதல் குவாலிட்டி ஆஃப் இந்தியன் விக்டரி, அது இந்தியா வந்து விக்டோரியஸ் டீம்ன்றதுக்கான முதல் குவாலிட்டி, எங்க போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்டபிலிட்டி தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நியூயார்க்கு கரீபியன் பீச்சஸ்ல எப்படி வந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மேட்ச்க்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிடும், செட் ஆயிடும். ஹர்திக் பாண்டியா பிஸ்டாவா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த இடத்துல இந்த பிச்சுக்கு ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன், பட் திருப்பி ஸ்பின்னர்ஸ் நம்ம ஆடணும். அது ஆடும்போது எப்படி ஆடுறது, ஸ்லோ அப்ரோச் தான். பெரிய ரன் ரேட் வேணும் இனிஷியல் ஓவர்ஸ்ல, பட் விக்கெட் லூஸ் பண்ணாம இருந்தாலே போறோம்ன்றது ஒன்று சொல்லியிருந்தேன்.
இன்னைக்கு பாருங்க அந்த சேஸ் வந்து ஃபைனல்ஸ்ல என்னதான் இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும். அதுல 100 வந்தோம். ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் மேட்ச் நம்ம கையில் தான். ஓகே, ரோஹித் சர்மா போன உடனே கண்ணா பொண்ணான் 2 டிப் ஆகி பயங்கர பிரச்சனையில போகும்போதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் டாப் கிளாஸ் ஆண்டர், நோ டவுட் அபவுட் இட். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ப்ரெஷர் ஒரு 50% ரிலீஸ் பண்ணாரு. பட் இந்த கேம் டெஃபினட்டாவே கையை விட்டு போகாம பார்த்துட்டு தெரியுமா, சாண்ட்னர் ஒரு பெரிய டார்ச்சர்னு சொன்னவங்க, நம்மளால ஆடவே முடியாது இந்த பிச்சில். அந்த சாண்ட்னர் கேஎல் ராகுல் வந்து ஒரு 6 அடிச்சார் பாருங்க, அவங்க மிரண்டாங்க. ஒரு டீமுக்கே புஷ்ஷன் ஆகி போச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஷாட் பாஸ் அது. அந்த மாதிரி பீக் ஃபார்ம்ல சாண்ட்னர் போன்றும் போது இறங்கி அலட்சியமா ஒரு 6 அடிச்சார் பாருங்க. கேஎல் ராகுல் வந்து அப்சல்யூட் பிரில்லியன்ட். உங்களுக்கு சொன்னேன், கண்டிஷன்ஸ் அட்வர்ஸ், ஹெவி ஆங்ஸைட்டி இருக்கும்போது, பெரிய சேலஞ்ச் டு பேட்டர்ஸா இருக்கும்போது அவரு அக்சர் பட்டேல் 2 பேர் பில்லர்ஸ் நமக்கு. அதை ரொம்ப டாப் கிளாஸா ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. எஸ், இந்த பேட்ஸ்மேன் இவங்க எல்லாருமே இவங்களுடைய ரோலை வந்து அந்தந்த நேரங்கள்ல சரியா பண்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு ஃபீல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டீம்லயுமே இன்னைக்கு மிஸ்டேக்ஸா நிறைய பண்ணாங்க சார். இவங்களும் கேட்சஸ் டிராப் பண்ணாங்க, அவங்களும் கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. இப்ப யாரோட கேட்ச் டிராப் வந்து மேட்சை காஸ்ட் பண்ண போகுது அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து நம்ம முகமது ஷமியோட வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். போன மேட்ச்ல 2 தடவை காட்டன் போல்டு விட்டாரு, இந்த மேட்ச்ல ஒரு காட்டன் போல்டு விட்டாரு. didn't prove costly again. இந்த மேட்சும் தப்பிச்சிட்டோம், பட் ஸ்டில் இந்த ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முகமது ஷமியோடைய பிரேவரி நான் சொல்றேன். அந்த கையில அடிப்பட்டு ரத்தம் வருது, அப்போ கூட உள்ள போயிட்டு பிளாஸ்டர் போட்டு வந்துட்டு திருப்பி கோதால இறங்குறதுன்றது ஹேட்ஸ் ஆஃப் கிளாஸ். நான் அதை டினே பண்ணல. இப்போ சொல்றேன், முகமது ஷமியோட ஃபீல்டிங் குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்கு? போலர்ஸ்லயே யார் யாரெல்லாம் நல்ல ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா, அக்சர் பட்டேல் டாப் கிளாஸ் ஃபீல்டர்ஸ். அவங்க எதை வேணா புஷ்டுவாங்க, காட்டன் போல்டுலாம். மீதி பேருடைய ஃபீல்டிங் லெவலே கம்மி இருந்துச்சு, அவங்க ஆன்டிசிபேட் பண்ண பண்றாங்க. சரி, ஒரு ஃபாஸ்ட் பாலுக்கு ரன் அப் முடிக்கும் போது ஃபாலோ த்ரூல கேட்சுக்கு ரெடியா இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு சொல்லு. பட் எந்த கேட்ச் வந்தாலுமே ஒரு கேட்ச் கூட கான்பிடென்டா பிடிக்கிற மாதிரியே தெரியல காட்டன் போல்ட் வரும்போது. அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு உங்களுக்கு சொன்னேன், ஸ்லாக் ஓவர்ஸ் அவர்கிட்ட பால கொடுக்க கூடாது. அவருக்கு யார்கர் போட தெரியும். பட் ஏன் இந்த யார்கரை போடாம ஒழிச்சு வச்சுக்கிறாருன்னே எனக்கு புரியல. யாராவது ஷார்ட் ஆஃப் லெங்தோ குட் லெங்க்லயோ யாராவது கட்சியில போடுவாங்களா ஒரு டெட் விக்கெட்ல? இப்போ அதாவது பேஸ் போலர்ஸ் ஹெல்ப்பே பண்ணாத ஒரு விக்கெட்ல the one ball which you should definitely avoid in slog is good length ball. ஏன்னா நான் குனியவே வேணும், என் விசிபிலிட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டா மேல ஒரு அப்படியே தட்டினா 6. கடைசியில் ரன்னா கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிருக்கும் நம்ம சேசிங் போது. ஸோ போலிங் கோச் யாருன்னே தெரியல. ஒரு போலிங் கோச் சொல்ல வேணுமா, லாஸ்ட்ல பால் க்ளோசர் டு தி பேட்ஸ்மேன் சொல்லணும்ல. ஏன்னா டிக் பண்ணி அடிக்கிறது கஷ்டம் 6. பட் குட் லெங்க்ல போட்டீங்கன்னா வித் பேஸ் அப்படியே போயிடும். அது ஒண்ணு. எனக்கு போலிங் கோச் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஃபீல்டிங் கோச் என்ன பண்றாங்க எனக்கு புரியவே இல்லையே. இப்போ கிளியர் டிஃபரன்ஸ் ஃபீல்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு கிராஃப் நீங்க பாருங்க. ஃபீல்டிங் அவங்க கேட்ச் விடுறாங்க, அதெல்லாம் ரைட்டு. பட் அவங்க தடுக்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, சாண்ட்னர் இஸ் அ கிரேட் போலர், பட் மீதி போலர்ஸ்லாம் சுமார் செகண்ட் டிவிஷன் போலர்ஸ் தான். ஆனால் அவங்க எல்லாமே ஸ்டேட் லெவல் போலர்ஸ், நேஷனல் லெவல் போலர்ஸ் மாதிரி தெரியறதுக்கு காரணம் எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டிங். நீங்க என்ன அடிச்சாலும் புடிச்சு போட்டுனே இருந்தா, இப்ப நான் சாதாரண போலர் 2 பாயிண்ட்லயும் டீப் பாயிண்ட்லயும் 2 எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர்ஸ் லைக் கிளென் பிலிப்ஸ் மாதிரி வச்சுட்டு அவுட் சைட் ஆப்ஷன் போட்டுனே இருக்கேன். நீங்க ஸ்கொயர் கட் அடிச்சுனே இருக்கீங்க, அவங்க புடிச்சு போட்டாங்கன்னா எனக்கு மைண்ட்ல வரும். அதனால அவங்களுடைய ஃபீல்டிங் மெனசிங்கா இருக்கு. அவங்க ஃபீல்டிங்னால அவங்க போலிங் பயங்கர மெனஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ரைட் சார், ரன் அவுட் சான்ஸ் ஆக்சுவலா ஒன்னு கிடைச்சது நியூசிலாந்துக்கு. நியூசிலாந்து இந்த மேட்சை வந்து அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆக்சுவலா இன்னும் பெரிய ப்ரெஷர் போட்டு மாத்திருந்திருக்க முடியும். அப்போ வந்து 29th ஓவர் ஸ்ரேயஸ் ஐயருடைய பேட்டிங்ல வந்து ஒரு இது, அவர் வந்து இந்த ஆஃப் சைட்ல வந்து லைட்டா ஒரு கட்டு கிளைட் பண்ணாரு. அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்டர் விட்டாரு, அதுக்கப்புறம் 2 ரன்க்கு இவங்க ஓடினாங்க. அக்சர் பட்டேல் ஸ்ரேயஸ் ஐயரும் அந்த ஃபீல்டர் ஒருத்தர் தடுக்கி விட்டு விழுந்துட்டாரு. அந்த ரன் அவுட் ஒரு சான்ஸ் மிஸ். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா அண்ட் கேஎல் ராகுல் 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் ரன் அவுட் சான்ஸ். அதெல்லாம் வந்து ஈஸியா ஏதாவது ஒரு எண்ட்ல அழகா வச்சிருந்திருக்கலாம். கீப்பர் திரும்பவும் வந்து டைரக்ட் ஹிட்ட விட்டாரு. சோ அந்த 2 இடங்கள்ல வந்து அவங்க ஈஸியா ஒரு ரன் அவுட், ஏன்னா பிகாஸ் அவங்களுடைய டைவ பாக்குறோம், கிளென் பிலிப்ஸ் அடிக்கிற டைவ பாக்குறோம், அப்புறம் ரச்சின் ரவீந்திரா அவங்க இதை பார்க்கணும். அதை பத்தி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரன் அவுட் சான்சஸ் கண்டிப்பா மேட்சை மாத்தி இருந்திருக்கும், இன்னொரு பெரிய பிரஷரை போட்டிருக்கோம். ஜடேஜா வந்து உள்ள சீக்கிரமா மாதிரி ஆயிருந்தா இல்லையா? ரன் அவுட் ஆனாலும் மேட்ச் மாறும், ரன் அவுட் மிஸ் பண்ணாலும் மேட்ச் மாறும். பட் ப்ரெஷர் தான். இப்ப நீங்க வந்து டிராபிக்ல வந்து நான் போறேன்னா இல்ல நீ போறியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்ல. இப்ப லெஃப்ட்ல ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணுவான், நினைக்கவே மாட்டோம் லெஃப்ட்ல ஒருத்தன் வரான்னு. ரைட்ல தான் நியாயமா ஓவர்டேக் பண்ணணும். நம்ம ஊர்ல லெஃப்ட்ல சர்வசாதாரணமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிக்னல் ஊழறதுக்கு முன்னாடி நம்ம போறோமா இல்ல இன்னொருத்த வரமாட்டா பார்க்க மாட்டோம். என்ன வேணா நடக்கும் இல்ல. அந்த ஜிங்ஸ் அந்த ப்ரெஷர் நீங்க இருக்கு. இப்போ
ஃப்ரண்ட்ல அப்படி தட்டின உடனே ஓடணும். எஸ்ன்னு ஃப்ரண்ட் ஆஃப் த பிட்ச் பேட்ஸ்மேன் ஆடி ஸ்ட்ரோக் போச்சுன்னா பேட்டர் வந்து எஸ் ரன்னர் போகணும். பிஹைண்ட் த விக்கெட்ஸ் பால் போகும்போது நான் ஸ்ட்ரைக்கர் எஸ் பேட்டர் போகணும். இது நார்மல். அந்த மோமெண்ட்ல தான் சொல்றேன், நீங்களும் வண்டி பிரமாதமா ஓட்டுறீங்க, நானும் பிரமாதமா ஓட்டுறேன். ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அன்னைக்கு இருக்கிற டிராபிக் சினாரியோ அப்படி, அதுல அப்படி ஆகுது, அன்னைக்கு இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது. பட் சில விஷயம் ரொம்ப எனக்கு சிரிப்பு வருது. எங்கன்னா பேசிக்ஸ் எல்லாம் இருக்கு. ரன் ஒருத்தர் அடிச்சா பேட்ஸ்மேன் இந்த பக்கம் ஓடணும், ரன்னர் நான் ஸ்ட்ரைக்கர் அந்த பக்கம் ஓடணும் இருக்குல்ல, அது பண்ணாம 2 பேட்டர்ஸ் இன்னைக்கு வந்து இடிச்சுக்கிறாங்க. பிச்சுக்கு பக்கத்துல சைட்ல வந்து 2 பேர் இடிச்சுக்கிறாங்க. ஓகே, அவங்க இடிச்சுக்கும் போது அது மாதிரி இந்த இன்டர்நேஷனல் லெவல் அவங்க இடிச்சுக்கிறாங்க. இவங்க இடிச்சுக்கும் போது நமக்கு ஒரு ரன் அவுட் சான்ஸ் வருது. அந்த ரன் அவுட் சான்ஸ் நம்ம அடிக்கிறதுக்கு என்ன பண்றாரு குல்தீப், ஜடேஜா பால பிக் பண்ணும் போது அவர் தடுக்கிறார் ரன் அவுட். ஸ்டம்புக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு, ஸ்டம்புக்கு பின்னாடி போய் நிக்கணும். ஸோ பேசிக்ஸ் அவங்களுக்கு ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ்ல பிரச்சனையா இருந்து, இங்க வந்து ரன் அவுட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ ஒரு போலருக்கு அது பிரச்சனையா இருக்கு. இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ். இந்த தப்பெல்லாம் நம்ம ப்ரெஷர்ல பண்ணவே விடுது. கையில இருந்து பால் ஸ்லிப் ஆகலாம், ரன் அவுட் ராங்கான எண்ட்ல அடிக்கலாம், அதெல்லாம் ரைட். நீ என்ன பேசிக்கா பண்ணணும், ஒரு ரன் அவுட் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா போலர் ஸ்டம்புக்கு பின்னாடி தான் நிக்கணும் கேதர் பண்றதுக்கு. ஸ்டம்புக்கு முன்னாடி நின்னா நீங்களே என்ன ரன் அவுட் தடுக்கிறீங்க? இந்த மாதிரி காமெடி தான் நிறைய பார்த்தேன். பட் இந்த ரன் அவுட் டென்ஷன்லாம் டெஃபினட்டா நடக்கும். பட் என் அண்டர்ஸ்டாண்டிங், என் வேவ் லென்த்தும் உங்க வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி இருக்கும். நான் கிளம்புறது நீங்களும் கிளம்பணும். நீங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணீங்கன்னா நான் 4 ஸ்டெப் போட்டு அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆயிடும். திரும்பி போறது என்னன்னு தெரியாது. இது நம்ம டீமுக்கு இல்ல, இது வாழ்நாள் பூரா நடக்கும். இதை நீங்க தவிர்க்கவே முடியாது. எந்த பிஸ்டா கோச் வந்தாலும் ரன்னிங் பிட்வீன் இந்த பிரச்சனை நடக்கும். ரைட் சார், பிலிப்ஸ் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச், கிளென் பிலிப்ஸ் மேட்ச் அப்பதான் வந்து இந்தியா வந்து நல்லா ஸ்மூத் செயிலிங்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக் விட்டாங்க. அந்த பிரேக்ல வந்து நியூசிலாண்டோட கேப்டனு, டக் அவுட்ல இருந்து கேன் வில்லியம்சன் எல்லாம் வந்து நின்று ஒரு கூட்டு முயற்சி போட்டாங்க. அந்த மீட்டிங்ல வந்து என்னென்னமோ பேசி அதுக்கு அடுத்த ஒரு 2 ஓவருக்குள்ளேயே வந்து மேட்ச் மாறுது. டக்குனு ஒரு விக்கெட் கிளென் பிலிப்ஸ். அதாவது அந்த பால் பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர் எப்பவுமே போடுற மாதிரி இல்லாம ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃபிளைட் பண்ணி ஒரு யார்க்கர் டெலிவரி மாதிரி போட்டாரு. அது கேட்சா மாறிச்சு. அந்த கேட்ச் பத்தி சொல்லுங்க. பிளஸ் ஆல்சோ இன்னொரு பிரேக்ல திரும்ப முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ரச்சின் ரவீந்திரா தாவி பிடிச்சி இன்னொரு கேட்ச பிடிச்சி மறுபடியும் மேட்சை மாத்தார். ஸோ அந்த 2 பிரேக்ஸ்ல அந்த டீம் டிஸ்கஷன் வந்து ஒரு பெரிய இதுவா நம்ம நிறைய மேட்ச் பாக்குறோம். நீங்க சொல்லுவீங்க டீம் டிஸ்கஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, கேப்டன் போய் பவுலர்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நீ என்னமோ பண்ணு நான் என்னமோ பண்றேன்ற மாதிரி நிறைய மேட்ச் நம்ம பாக்குறோம். பட் இந்த டீம் வந்து என்னதான் இன்னைக்கு மேட்சை தோத்துருந்தாலும் அவங்க ரொம்ப டிட்டர்மின்டா விளையாடி கடைசி வரைக்கும் அவங்க எஃபர்ட்டை போட்டதை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டணும் நியூசிலாந்து இல்லையா? ஓகே, கமிங் டு திஸ் கேட்ச் 1, நீங்க கேட்டது கிளென் பிலிப்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபீல்டரா இருப்பாரு இன்னைக்கு டேட்ல. ஓகே, ஆன் பால் ஜடேஜான்னு வச்சுங்க. டோ நாட் இன் டைவிங் கேட்ச், ஜடேஜாவை டைவிங் கேட்ச்ல விட்டுருங்க. மீதி எல்லாத்துலயும் பார்க்கும்போது ஜடேஜாவும் வேர்ல்ட் கிளாஸ் தான். ஓகே, இந்த கேட்சுக்கு நீங்க சொன்ன மாதிரி சாண்டனர் ஓவரா பால் ஃபிளைட் பண்ணாரு. அது பால் ஜூசியா இருந்தது. அந்த பாலை வந்து நின்ற இடத்துல இருந்து எங்க வேணா அடிக்கலாம். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிச்சிருந்தா 6. இவர் என்ன பண்ணிட்டாரு, பிளாட் பேட்டர் அடிச்சிட்டாரு. அதாவது ஃபீல்டரோட ஹைட்டுக்கு அந்த பால் அடிச்சார். இப்ப நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், எப்படி கிளென் பிலிப்ஸ் மீதி ஃபீல்டரோட டிஃபர் ஆறாரு அந்த கேட்ச்லன்னா, அந்த கேட்ச் கிளென் பிலிப்ஸோட மேல ஒரு 2 அடிக்கு மேல போயிருக்கு அந்த பால். ஆனா கிளென் பிலிப்ஸ் எப்ப அதை ஸ்பாட் பண்றாருன்னா, பேட்ல பட்ட நெக்ஸ்ட் செகண்ட் நீங்க ஸ்லோ மோஷன்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வரத்துக்கு ஒரு 6 அடிக்கு முன்னால பால் இருக்கும்போது இவருடைய கிளைம்ப் டேக் ஆஃப் ஆயிடுது. இப்படி பால் வர 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 கையை அவர் நீட்டுறதுக்கும் பால் ஹைட் அவ்வளவு கால்குலேட் பண்றாரு. என்ன ஸ்பீட்ல வந்து என்ன ஹைட்ல போறதுன்னு கால்குலேட் பண்ணி அவருடைய டேக் ஆஃப் மேல குதிக்கிறது இருக்கு அந்த ஜம்ப், அதை முதல்ல கரெக்டா டைம் பண்ணிட்டாரு பியூட்டிஃபுல்லா. அது வந்து அந்த மாதிரி 100 வந்தா ஒண்ணுதான் முடியும். அந்த ஒண்ணு கரெக்டா பிடிச்சி காமிச்சாரு. அவர் எக்ஸ்பர்ட், அவர் இந்த மாதிரி கேட்சஸ்ல எக்ஸ்பர்ட். ஸோ டைமிங் ஆஃப் த ஜம்ப் பண்ணுவாங்க. இந்த பால் தன்னை மீறி மேல போயிட்டு போய் எந்த ஸ்டேஜில் நான் ஜம்ப் பண்ணா ஐ கேன் பிளக் த பால் ஃப்ரம் தி ஏர்ன்றது எக்ஸ்ட்ராடனரி கால்குலேஷன்ல பிடிச்ச ஒரு கேட்ச். நீங்க ஸ்லோ மோஷன்ல ஃபுல்லா பால் வரத்துல இருந்து இந்த ஃபீல்டரோட கால் எப்ப மேல போகுது, பால் எப்ப ஸ்கிரீன்ல வருது நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். இன்னொரு அடி பாருங்க. அதை இன்னொரு கேட்ச் ரச்சின் ரவீந்திரா, அது இவரு ஆரம்பத்திலே ஸ்ரேயஸ் இருந்து நல்ல ஷார்ட் பாலா இருந்தா ஃபுல் பிளண்டட் அடிக்கிறாரு. பட் ஸ்லைட்லி ஸ்டாப் டப்லிங் தந்தா செல்லமா தட்டுறாரு. இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேன் வில்லியம்சன் பிச் ஆஃப் த பாலே வராமல் மைல்டா தட்டினார். இந்த பிச்சில் அதை பண்ண முடியாது. இவர் மைல்டா தட்டினதுனால ஒரு கேட்ச் பாசிபிலிட்டி மாதிரி போயிடுச்சு. பால் டிசர்விங்கே கிடையாது. அதனால சாண்டருக்கு அந்த இன்னொரு விக்கெட்டுமே டிசர்விங் கிடையாது. ஆனா அவர் போட்ட போலிங் குவாலிட்டி டாப் கிளாஸ். விக்கெட் எடுத்த 2 டெலிவரி ரொம்ப சாதாரண டெலிவரி. ஸோ இந்த ஃபுல் பிளண்டட் அடிக்கிறது சரியா படல, லைட்டா தட்டினாரு. அவங்க தான் சொல்றேன், அவங்க வந்து they will not leave a chance when they know it is going to get grassed. பால் கிராஸுக்கு போறதுன்னு தெரியும் போது அவங்களோட ஃபுல் லீப்ல போய் எப்படியாவது கவிடுவாங்க. டிராஃபியே கையை விட்டு போறதுன்ற மாதிரி பிடிச்சிடுவாங்க.
அந்த எஃபர்ட் நம்ம இன்னும் பெட்டரா எடுக்கணும். இன்னைக்கு நம்ம விட்ட கேட்சஸ் எல்லாம் பாருங்க, சுப்மன் கில் விட்ட கேட்ச் எல்லாம் பயங்கரக்கும் வந்துச்சு எல்லாருக்கும். பார்த்த உடனே இல்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்ச் விடவே கூடாது. ஜடேஜாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த கேட்ச் விட்ட போது. ரோஹித் சர்மா ட்ரை பண்ணது கிட்டத்தட்ட நம்ம கிளென் பிலிப்ஸ் ட்ரை பண்ண கேட்ச் மாதிரி தான். பட் அந்த அளவுக்கு ஆன்டிசிபேஷன் இல்லை. ஸோ அதனால அவர் விட்டாரு. காட்டன் பால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு காட்டன் பால் விட்டாங்க. அதனால ஹை கேட்ச் எல்லாம் வரும்போது புடிச்சே தீர்வேன்ற வெறியில வந்தாதான் பிடிக்க முடியுமே தவிர நம்ம ஃபுல் ட்ரை பண்ணோம்னு காமிச்சிக்கலாம். காமிச்சு நடிச்சாலே போறோம்னா அது ஹை கேட்ச பிடிக்க முடியாது. ஸ்ரேயஸ் ஐயரும் அட் ஃபால்ட், அவரும் கல்பிரேட். அவர் அந்த முதல் கேட்ச பிடிச்சிருக்கணும். அவர் விட்டார் ரச்சின் ரவீந்திராவோட கேட்ச. பட் தேங்க் காட் வருண் சக்கரவர்த்தின்ற ஒரு மெஜிஷியன் இருக்காரு. இட்ஸ் இம்பாசிபிள் டு பிலீவ் ஹவ் ஹி போல்ஸ் லைக் தட். ஏன்னா ரச்சின் ரவீந்திராவை போட்டு நோண்டு ஓகே, அது வந்து டாப் கிளாஸ் போலிங் ஒரு பக்கம். அந்த இந்த வாட்டி யங் எடுத்துட்டாரு, பியூட்டிஃபுல்லா சக்குன்னு ஷூட் ஆச்சு பால். ஆட வரும்போது லோவா ஷூட் ஆயிடுச்சு. அவர் காட் பை சர்ப்ரைஸ். இந்த பால் எதுன்னா பால் ஆஃப் த சீரீஸ்னா கிளென் பிலிப்ஸுக்கு போட்ட பால் வந்து பால் ஆஃப் த சீரீஸ். பிரமாதமா ஆடிந்தார். மேட்சை மாத்திர ஸ்டேஜ்ல கிளென் பிலிப்ஸ். ஏன்னா அவர் வந்து இந்த கிளாஸ் மாதிரியான பிளேயர் நின்றதுல இருந்து அப்படி அடிக்கிறார். அவருக்கு அந்த ட்ரீம் டெலிவரி கட்டுக்கு போயப்போ அந்த போல்டன் பாருங்க கூகுளி டாப் கிளாஸ் டெலிவரி. இது சொல்ல மறந்துடுறேன் போறேன்றதுலாம் இதை கண்டினியூ பண்றேன். குல்தீப் வந்து அமேசிங். இன்னைக்கு அந்த புதிய தலைமுறையில லைவ்ல கேட்டாங்க ஏன் குல்தீப் இப்போ விக்கெட்ஸ்ல இல்லைன்னு. அது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கூகுளி ரொம்ப, அதாவது லைக் சைனா மேன் விட்டு கூகுளி இப்படி போடுறது இருக்குல்ல, அந்த கூகுளியை கான்பிடென்டா போட்டுன்றது இப்ப போடுறது இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு என்ன டிஸ்ப்ரூவ் பண்றதுன்னா எக்ஸ்ட்ராடினரியா போட்டார் அந்த கூகுளி. அதுலதான் ரச்சின் ரவீந்திராவை எடுத்தார். ஸோ இது பியூர் அண்ட் பியூர் த ட்ராஃபி ஒன் பை போலர்ஸ் பாஸ். அவங்களுக்கு ட்ராஃபி வின் பண்ணி தான் அது ஒன் பை ஃபீல்டர்ஸ். எஸ், ரொம்ப அழகா டைசெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னீங்க சார். இப்போ ரோஹித் சர்மாவை பத்தி நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு நான் கேட்டுட்டே இருந்துட்டேன். அதனால வந்துட்டு ஆடியன்ஸ் என்னடா இது ஜெயிச்சு போன மேட்ச்ல போய் இவன் வந்து இவ்வளவு நொட்டம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம். பட் லுக்கிங் அட் த பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மாவுடைய இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் பவுலர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதான். பிகாஸ் given at any stage or any situation, நம்ம போன மேட்ச்லயே பேசணும், நல்லா போட்டிருக்கும் போது ஒரு இப்படித்தான் இந்த பவுலர் போடுறாரு அப்படின்னு அவருடைய அந்த வேவ் லென்த் பிடிக்கிறதுக்கும் டக்குனு நீ போடுன்னு அந்த 4 பவுலரையும் மாத்திக்கிட்டே இருந்தப்ப எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லா எண்ட்ல இருந்து வந்து இந்த 4 பவுலரும் சூப்பரா போட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், குல்தீப் யாதவ் ஆகட்டும், ஜடேஜாவா இருக்கட்டும், அக்சரா இருக்கட்டும். ஸோ தீஸ் 4 ஸ்பின்னர்ஸ் கோயிங் அஹெட், இவங்களுடைய கான்பிடன்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்க்கு அப்புறம் இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னும் அதிகமா பூஸ்ட் ஆயிருக்கும். எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி. இந்த வீடியோல என் கூட பேசிட்டு இருக்கிற நீங்க இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வருண் சக்கரவர்த்தியை தயவு செய்து ஸ்குவாட்ல எடுங்கன்னு சொல்லி ஒரு 2-3 வீடியோ நம்ம வீடியோல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவங்க எடுத்தாங்க. அவர் தான் ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா வின் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்சன்டேஜா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மோர் தென் 50% ஆஃப் த மெயின் ரீசன் இவர் தான். பிரேக் த்ரூவை போடுறாரு, மேட்சே மாத்தாரு. இவர் இல்லனா வித் அண்ட் வித்அவுட் வருண் சக்கரவர்த்தி மாதிரி தான் இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட் ஆக்சுவலா. கரெக்ட். இப்போ நீங்க கேட்ட பாயிண்ட் நல்ல பாயிண்ட். வந்து ஏன் வந்து இப்படி நல்லா போடுற ஸ்பின்னர்ஸ்ல அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா, அக்சர் அண்ட் ஜடேஜா நேகிங் லிங்க், அதாவது நச்சு ஒரே மாதிரி இடத்துல நேகிங்கா வந்துனே இருக்கு. அந்த சான்ஸ் எடுக்குவானா, மீதி 2 பேர் அடிச்சிக்கலான்னு பார்த்தா குல்தீப் ஃபிளைட் பண்ணும்போது எந்த பால் உள்ள வருது எது வெளில போறது அதுல தெரியல. அது ஒரு கெஸ்ஸிங். வருண் சக்கரவர்த்தியுடைய போலிங் ஆக்ஷன்ல இருந்தே கெஸ்ஸிங்னா அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்த்தா என்டர் த டிராகன்ல கடைசியில ப்ரூஸ்லி ஃபைட்ல எங்க பார்த்தாலும் ப்ரூஸ்லி உருவமாவே தெரியும். அது மாதிரி அவங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அதனால ஒன்னும் புரியல. அன்சர்டன்டி ஃபேக்டர். டேரல் மிச்சல் இருக்காரு, அவர் பெரிய ஸ்கோர் வச்சாரு. அவர் கான்பிடென்டா பண்ண ஒரே விஷயம் அவுட் ஆன நடந்து போனார்ல பேலியலுக்கு. அது ஒண்ணுதான் கான்பிடென்டா பண்ணாரு. ஏன்னா அவருக்கு எந்த பால் எப்படி வருதுன்னே தெரியாம ரணகளத்துல இருந்தது. ரைட் சார், நம்ம இந்தியன் டீம்ல வருண் சக்கரவர்த்தியோட இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து இன்னும் தொடர்ந்து அவர் வந்து டீம்ல ஒரு ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கண்டென்டரா எடுத்துட்டு போறதுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவங்க திரும்ப மறுபடியும் பேக் டு பழைய பிளேயர்ஸ் எல்லாம் போகும்போது வருண் சக்கரவர்த்தி அப்படியே லைட்டா அப்படியே நவுத்தி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கும் நினைக்கிறீங்க? ஹவு வில் வருண் சக்கரவர்த்திஸ் ஃபியூச்சர் பி இந்த இந்தியன் டீம்? அதான் இப்போ உங்களுக்கு கப்பெல்லாம் அடிச்சு போர் அடிச்சு போச்சு, வேற யாராவது அடிச்சுட்ட கப்பு வின் வாங்கினா நீங்க வருண் சக்கரவர்த்தி ட்ராப் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க வந்து உண்மையிலேயே சீரியஸா ஆடி ஒரு உலகத்துல இன்னைக்கு பாருங்க, சாண்டனர் வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் தட் பால் ஹரிட் சோ ஃபாஸ்ட் ஆஃப் த விக்கெட் அப்படின்றாரு. அது வெரி ஃபாஸ்ட் ஒன். அவர் போல்ட் ஆனது போன மேட்ச் முதல் என்கவுண்டர்ல நைட்டு போறல இறுதி வருண் சக்கரவர்த்தி ரைட்டு நாங்க வச்சுக்கிறோம் ஒரு பிளான் அவருக்கு, நாங்களும் கெத்து தான் அப்படின்னு தூக்கத்துல உடனே இருக்காங்க. விதவிதமா வருண் சக்கரவர்த்திக்கு நவரசத்துல பயந்துருந்தாங்க. இது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ பேர்பட்ட போலரை வந்து நீங்க சைட்லைன் பண்ண போறீங்கன்னா நீங்க விக்டரி கப் எல்லாத்தையுமே ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ரஷீத் கான் மாதிரி ஸ்பிளண்டட் போலர்ஸ் இருக்காங்களே, இந்த 3 பேர்லயே ஓடிஐல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ஆகி காமிச்சது வருண் சக்கரவர்த்தி தான். மீதி 2 பேர் அவ்வளவு ஈஸியா இல்ல 50 ஓவர்ஸ்ல. அவங்க கஷ்டப்படுறாங்க ட்ரபிள் பண்றதுக்கு. பட் இவர் தான் பும்ரா கிட்டத்தட்ட 70 to 80% ரீப்ளேஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டார். திடீர்னு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறாரு, பெரிய பெரிய விக்கெட் போல்ட் எடுக்கிறார். இன்னொன்னு கவனிச்சிங்களா, மெஜாரிட்டி ஆஃப் விக்கெட்ஸ் நம்ம நீங்க எடுத்தது ஐதர் எல்பிடபிள்யூ ஆர் போல்டு. வெளியில கேட்ச் போறதுன்றது 1-2 தான். மத்தபடி போல்டு எல்பிடபிள்யூ எடுக்கிறோம்னா போலிங்கோட குவாலிட்டி ரொம்ப சுப்பீரியர் இருக்கு. பேட்ஸ்மேனுக்கு எதுவுமே புரியல அர்த்தம். கரெக்ட், வெல் செட் சார். சார், நம்ம இந்தியன் டீமுடைய ஒரு மேஜர் பேட்டிங் ஆர்டர் விஷயத்தை நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் வந்து பின்னாடி இறங்கக்கூடாது, KL ராகுல் ஏன் நம்பர் 4ல வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா KL ராகுல் என்ன சிச்சுவேஷன்ல விட்டாலும் இந்த மனுஷன், நீ ஓப்பனிங் இறக்கி விடு, நம்பர் 3ல இறக்கி விடு, நம்பர் 6ல கூட இறக்கி விடு, நீ என்ன இறக்கி விட்டாலும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ப்ரெஷரை சோக்கின் பண்ணி இன்னைக்கு KL ராகுலோட அந்த லாஸ்ட் அந்த 30 ரன்ஸ் இல்ல அப்படின்னா, மத்தவங்கள மாதிரி அவர் அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா மேட்சே வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ KL ராகுல்ஸ் பேஷன்ஸ் அண்ட் எந்த சிச்சுவேஷன்ல போட்டாலும் அந்த செனாரியோக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிற அடாப்டபிலிட்டி பத்தி சொல்லுங்க. இஸ் a genius in playing spinners on the offside. அது ஆட தெரிஞ்சாதான் நீங்க கிரைசிஸ்ல ஸ்பின்னர் சாண்டன் மாதிரி டஃப்பான ஸ்பின்னரை ஆட முடியும். அந்த 6 வந்து போட்டு எப்படி விராட் கோலி அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியா என்ன வந்து தீபாவளிக்கு முந்தின நாள் ஒரு 6 அடிச்சாரு ஹாரிஸ் ராஃப், அதை எப்படி போட்டு சொல்றாங்களோ அந்த மாதிரி நான் சொல்றேன், சாண்ட்னருக்கோ ராகுலுக்கோ மட்டும்தான் தெரியாது எவ்வளவு கஷ்டமான ஒரு 6 அடிச்சது எந்த சிச்சுவேஷன் ஆஃப் த கேம்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிலீஃப் வந்தது பாக்குறவங்களுக்கே. அப்பேற்பட்ட ஒரு டாப் கிளாஸ் 6 அது. டெக்னிக்கலி வெரி சவுண்ட், கவர்ஸ்ல இது உப்மா எல்லாம் கலர்ற மாதிரி பாயிண்ட் பக்கம் ஸ்லிப்பு பக்கம் எப்படி வேணா ஆடுவார். பவுன்சர், ஸ்கொயர் லெக், ஃபைன் லெக்ல 6 அடிக்கிறது எல்லாமே. அதனால இவ்வளவு ரேஞ்ச் இருக்கிறதுனால KL ராகுலுக்கு பயங்கர கூல் டெம்பரமெண்ட் வேற. ஹர்திக் பாண்டியா கிட்டே அட்வைஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுங்க. எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ்ல KL ராகுல் தான் நமக்கு ஏன் கிஃப்ட்னா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க எந்த ஆர்டர் ஆஃப் தி பேட்டிங்ல அனுப்பிச்சாலுமே போய் ஐ டூ மை பெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் அழிக்கிறதே கிடையாது. வெரி வெரி வைட்டல். அந்த மாதிரி காம் ஆடி செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் 2 மேட்ச்ல வெரி வெரி குரூஷியல் நாக்ஸ் எண்ட்ல வந்து அழகா பினிஷ் பண்ணிட்டு தோனி மாதிரி பினிஷ் பண்ணிட்டு போனது. ஸோ இது ஜீனியஸ், பேட்டிங் ஜீனியஸ் KL ராகுல். டெக்னிக்கலி சோ வெல் எக்விப்ட். ரைட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் இன்னைக்கு மேட்ச் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்துட்டு ஒரு விராட் கோலி மாதிரி லாங்கர் இன்னிங்ஸ் ஆட ஆசைப்படுறாரு. பட் அட் த சேம் டைம் அவர் அவுட் ஆன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, விதங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல நல்லா போயிட்டு இருக்க மேட்ச் டக்குன்னு அந்த அவருடைய அந்த இம்பேஷன்ஸ்னால ஏதாவது ஒரு ஷாட்டுக்கு போய் விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் டீம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குது, திரும்ப ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண வேண்டிய நிலைமையில. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் விட்டு போனார். பிகாஸ் ரன் பால் இருக்குது. அவர் நினைச்சிருந்தாருன்னா லாஸ்ட் 2 ஓவருக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் கூட அந்த பவுண்டரியை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவசரப்பட்டு ஒரு பவுண்டரி ஷாட்டுக்கு ட்ரை பண்ண போய் அவர் வந்து அவுட் ஆனார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட இந்த இன்னும் கொஞ்சம் போக போக எதிர்பார்க்கலாமா அந்த மெச்சூரிட்டி? ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பிரமாதமா ஸ்டெபிலைஸ் பண்ணி என்னுடைய ரோல் தாண்டி ஆடுறாரு பாஸ். நான் குறையே சொல்ல மாட்டேன். வந்தாருன்னா நிமித்திடுறாரு. எந்த போலர் போட்டாலும் நிமித்தி ஒரு 40 வந்துருது ஃபாஸ்டா. நம்ம கொஞ்சம் எங்கேயான கிராஃப் டிப் ஆகிற சமயத்துல தக்கன்னு மேல போய் கான்பிடன்ஸ் வருதுன்னா ஸ்ரேயஸருடைய பேட்டிங்னால தான். ஏன்னா போலரை தவறி டாமினேட் பண்ண விடுறது இல்லை. வந்த உடனே எல்லாரும் ஷார்ட் பிச் போறீங்களா, ரைட்டு, நான் முதல்ல பேங்க்ல போய் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னிடுறாரு. ஷார்ட் பால் அடிக்க ஆரம்பிச்சார். எங்க அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, அவர் 30-40 வரும்போதும் போலர்ஸ் என்ன பண்றாங்க, ஷார்ட் பால போடுறாங்க, அவர் தூக்கி அடிப்பாருன்ட்டு. அதுல தூக்கி அடிக்கிறதுல சகம் மாறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அந்த சமயத்துல அவர் வந்து 6 அடிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட் போலரை அக்ராஸா அடிச்சு 6 அடிக்கிற அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா அடிக்கிறது இல்லை. ஒண்ணு அவர் பயங்கர பவர்ஃபுல்லா அந்த மாதிரி ரசல் போலார்ட் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்படி இல்லையா ஜஸ்ட் கிளைட் பண்ணிட்டு போயினே இருக்கணும். நான் சொல்றேன், இந்த ஷார்ட் பால் எப்பன்னா அவர் செட்டில் ஆனப்புறம் ஒன்ட்டே போடுறாங்க கரெக்டா. இப்போ ஆஸ்திரேலியாவோட அதான் ஆச்சு. ஷார்ட் பால் போட்டு எடுத்தாங்க கரெக்டா மிட் வீக்ல. இப்பயும் ஷார்ட் பால் புல் பண்ணி தான் அவுட்டு. திருப்பி ரோஹித் சர்மாவுக்கு இதே தான். ரோஹித் சர்மா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி நாக்கும். அடிச்ச ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கணும். அடிக்கிற 6 நான் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, நான் சேலஞ்ச்னா அதான் வச்சு நிமித்திட்டாரு. பட் இப்போ எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, 70 ரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 4-5 ஓவர் ரன் வரலன்னு இறங்கினார் ப்ரெஷர்ல. தட்ஸ் ஓகே. அதை ஏன் லெக் சைட்ல அடிக்கணும்னே பாக்குறாரு. அவர் ரொம்ப அலட்சியமா கவர்ஸ்லயும் பாயிண்ட்லயும் 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறாள் KL ராகுல் மாதிரியே. அதனாலதான் பாலை வந்து அவர் முதல்ல போடுறது மாதிரி இறங்கிட்டார் ப்ரீ டிட்டர்மெண்டா. அவர் பிளாட்டிஷா ரச்சின் ரவீந்திர அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போற லெக் சைட்ல அடிக்கணும்னு போயிட்டு இருக்காரு. அதே பால் அக்ராஸா போய் ஆஃப் ஸ்டம்ப் அடிக்கணும், மேல அடிக்கணும்னா ஈஸியா ஜெயிச்சிடுவார். பட் எனக்கு வந்து பெரிய அட்மிரேஷன் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியா இருக்கட்டும். இன்னைக்கு கொடுத்த ஸ்டார்ட், ஒரு ஃபைனல்ஸ்ல ஒரு கேப்டனுக்கு என்ன ப்ரெஷர் இருக்கும்.
playing against the toughest side, toughest fielding side, and he is penetrating everybody. என்ன knock அது ரியல் ஃபவுண்டேஷன் விக்டரிக்கு ரோஹித் சர்மாவுடைய knock. எஸ், கண்டிப்பா இது வந்து தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இப்ப கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா. அந்த கேப்டன்சில எதுக்கு ரோஹித் சர்மா உள்ள கொண்டு வந்தாங்க, அப்படி என்னப்பா அவர் பெருசா பண்ணிடுவார் அப்படின்னு கேள்வி கேட்ட எல்லாருக்குமே உங்க ஸ்டைல்ல சொல்லணும், he has shut everybody's mouth அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. அடுத்து ODI வேர்ல்டு கப் 2027 வரைக்கும் இருந்து அவருடைய கேப்டன்சில அதையும் ஜெயிச்சு கொடுப்பாருன்ற நம்பிக்கையும் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் ப்ரெஷரும் அடுத்த ஆல்ரெடி இந்த கப் அடிச்சு அடுத்த நிமிஷம் அவர் மேல இப்போ வந்துருச்சு. அதை பத்தி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? டு யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் பிளேயிங் 2027 ODI வேர்ல்ட் கப்? இல்ல, ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து திருப்பி நல்ல பேக் டு பேக் இன் ஆக்ஷன் வந்துட்டாருன்னா வெயிட் குறைச்சு சூப்பர். வெயிட் குறைக்கிறது இந்த சென்ஸ் இது ஏஜ் ஆகுது, அது ஒரு ஃபேக்டர் நம்ம ஒத்துக்கணும். ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு இப்போ லைபிலிட்டியா ஃபீல்டிங்ல இருக்கக்கூடாது, பேட்டிங்ல கூட அடிக்கிறார், யார் போட்டாலும் அடிக்கிறார். அதனால அவர் எப்ப வேணா கம்பேக் வருவார். கர்மா வில் கம்பேக், ஷர்மா வில் கம்பேக் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாருமே. ஏன்னா கம்பேக்னாலே ஷர்மா ஆயிடும். இவ்வளவு திட்டினாங்க, இவ்வளவு ஆஸ்திரேலியால இவ்வளவு திட்டு வாங்கிட்டு கூட இப்ப வந்து அசால்ட்டா ஒரு கப் அடிச்சு விடுறாரு. அப்ப நம்ம நான் என்ன சின்ன ரிக்வெஸ்ட்னா, ஜெயிக்கும் போது சந்தோஷப்படுறோம்ல, தோக்கும் போது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்ம. ஏன்னா லாஸ்ட் டே அவன் இடத்துல இருக்கு. இப்ப இன்னும் 1 வீக் கூலா இருப்பீங்க, திருப்பி பிபிஆர் ஆரம்பிச்சிடும், ஜெலூஸ்ல திருப்பி ஆர்டர் பண்ணணும், சிஎஸ்கே வந்துடும், ஐபிஎல் ஆரம்பிச்சிடும். இது எண்டே கிடையாது, இது திருப்பி வந்துனே இருக்க போகுது. ஸோ டென்ஷன் ஆகி வந்து ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரு கேம், ஒரு சினிமா பாக்குறேன், ஒரு நல்ல சினிமா, ஒரு சுமாரான சினிமா, திருப்பி நல்ல சினிமா வரும் போற மாதிரி தான் போகணும். அதனால ரோஹித் இஸ் ஃபேபுலஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ் அவருக்கே பர்மிட் பண்ணாது, அவரே வித்ரா பண்ணிட்டு வர்றது என்னுடைய எண்ணம். பட் பேட்டிங்கா பொறுத்த வரைக்கும் ஏஸ் தி பெஸ்ட் ஓப்பனிங் பேட்லர் தான் ஆடி இருக்காரு, டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி வெற்றி ஒரு சூப்பர். என்னன்னா இப்ப நாம வந்து ஃபினாலே வாட் வில் ஹேப்பன் டு இந்தியா இந்த ஃபினாலேன்னாங்க. இந்தியா தான் ஃபினாலே, மீதி டீம் எல்லாம் பின்னாலே. ஸோ சாம்பியன் டிராஃபி ஆக்கணும் பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியா, வி ஷுட் ரியலி ஃபீல் ப்ரௌட். சாதாரண ஜோக்கே கிடையாது, இவ்வளவு டீமை சொல்லி கண்டினியூஸா அன்பீட்டனா வருது ஒரு டோர்னமெண்ட்ல. எஸ், அதுவும் இப்போ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல இவங்க வந்து 2023 ODI வேர்ல்ட் கப், அப்புறம் போன வருஷம் T20 வேர்ல்ட் கப், இப்போ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபின்னு 3 டோர்னமெண்ட்டை சேர்த்து 24 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க. அது வந்து அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நவம்பர் மாசம் நடந்த அந்த சம்பவம். அதை தாண்டி 23 ஐசிசி மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க சார். இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள. இல்ல இந்த டிவி சீரியல் பாத்தீங்கன்னா 7,000 எபிசோட்ஸ் வரும் பாஸ். 7,000ல 6,999ல யாராவது எழுதினே இருப்பாங்க. அந்த சோகத்தை பார்த்துனே இருப்போம். எதை நம்ம பார்க்க மாட்டோம், 7,000 பார்க்க மாட்டோம். அது எல்லாரும் கலகலப்பா இருப்பாங்க. அது மாதிரி நம்ம எல்லா விண்ணையும் விட்டுட்டோம். அந்த வேர்ல்ட் கப்ல கடைசியில ஆஸ்திரேலியாவோட உதப்பட்டது இன்னும் பேசி இருக்கும். அதனால தாண்டி போக வேண்டியதுதான். எல்லாருக்கும் ஃபெயிலியர் வரும். நம்ம எல்லாம் ஃபெயில் ஆகாமே நம்மள யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறத, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்றத, அப்புறம் வேற ஏதாவது ஒரு விஷயம் அட்டென்ட் பண்றது, குக்கிங் பண்றது, எல்லாரும் யாராவது இவாலுவேட் பண்ணிட்டே இருந்தா நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்க முடியுமா? ஃபெயிலியர் இல்லாத யார் வேர்ல்டு? அதனால அதெல்லாம் சாதாரணமா வரும். ஃபெயிலியர், நெகட்டிவிட்டி இது எல்லாமே டிவி சீரியல்ல வர சோகம் மாதிரி வந்துனே தான் இருக்கும். சொல்யூஷன் கையில, ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கையில தானே இருக்கு. மாற்ற வேண்டியதுதான், அடுத்த சேனல் மாத்தி போக வேண்டியதுதான். இந்த வெற்றிக்கு நம்ம கொண்டாடணும், பிரமாதமா கொண்டாடணும். அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்ல இல்ல, யூ திங்க் தீஸ் 2 people will retire? இன்னும் வின்னுக்கான சந்தோஷமே இன்னும் வழி இல்லை. அதுக்குள்ள யார் ரிட்டையர் ஆகும் பேச ஆரம்பிச்சாச்சு. இதை என்ஜாய் பண்ணுங்கப்பா இந்த மூமெண்ட்டுக்கு. எஸ், ரைட் சார், தேங்க் யூ so much. as always உங்களுடைய இந்த ரெமெடி, ரகலை அண்ட் ரிவ்யூ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ சின்ன ஒரு கேப்புக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் சந்திக்க போறோம் IPL 2025ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். பின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். இந்த ஹர்ஷா போக்லே, அப்புறம் சில காமெண்டேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த ரமேஷ் ராஜா எல்லாம், அவங்க ஒரு மேட்ச் இந்தியாவுக்கு நல்ல ஹோப் இருந்து ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சமயத்துல even now 1 or 2 quick wickets will change the complexion of the team. They might introduce spinner சொல்லி எதிர் டீமுக்கு நம்ம இவரு போய் தன்னுடைய டீம் கொடுக்கதான் பவுண்டரி லைன்ல நேரா பண்ணினே இருப்பார்ல, இவங்க கமிட்டில எதிர் டீமுக்கு ஐடியா கொடுத்துட்டே இருக்காங்க. ஹர்ஷா போகலே இப்படியே பண்ணாருன்னா அப்புறம் ஒரு டூர் போடாம ஹர்ஷா போகலே அப்படின்னு பண்ணிடுவாங்க. பி கேர்ஃபுல் ஹர்ஷா. Thank you so much for joining, sir. We'll see you very soon in the next RRR, much more interesting RRR. Thank you, sir. Super Indian champions, Rohit Sharma and company are always the champion. It's champagne time for you, always. The cup is always yours. Sorry, the cup is always ours as Indians. Thank you.